and we'll continue. So, we were with standard deduction. Standard deduction was calculated on 30% of NAV. Correct? So, this is the doubt. அதுக்கப்புறம் IOBC வரும்போது we had a separate working note. So, அதில் என்ன பண்ணோம்னா interest on borrowed capitalக்கு we have two kinds of interest on borrowed capital. கரெக்டா அஸ்வின்? ஒன்று வந்து ப்ரீ, இன்னொன்று வந்து போஸ்ட். ஸோ ப்ரீல என்ன பண்ணுவோம், எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் டிவைடட் பை 5 இயர்ஸ்க்கு நம்ம அதை வந்து எடுத்துப்போம் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல. கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 1 lakh வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்ன பண்ண போறோம்னா அந்த 1 lakh டிவைடட் பை 5 தட் இஸ் 20,000 இந்த வருஷம் எடுத்துப்போம். அப்புறமா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வில் பி கால்குலேட்டிங் ஹவு மச் பா 100% வந்து நம்ம போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எடுத்துப்போம். ஸோ இங்க பார்த்தோம்னா 30,000 இருக்கு, 30,000 into 100% தட் இஸ் 30,000 நம்ம எடுத்துப்போம். ஸோ டோட்டல் IOBC எவ்வளோ, ஸ்டெப் 1 பிளஸ் ஸ்டெப் 2 தட் இஸ் 20,000 பிளஸ் 30,000 தட் இஸ் 50,000. இப்போ நமக்கு என்ன தெரியும், செல்ஃப் ஆக்கியூபைட் போர்ஷன் இஸ் அப் டு 60%, லெட் அவுட் இஸ் அப் டு 40%. ஸோ எப்படி எல்லாத்தையும் 6:4 ரேஷியோல எடுத்தோமோ அதே மாதிரி IOBCயும் 6:4 ரேஷியோல எடுத்துப்போம். சரியா? ஸோ இங்கே 50,000 into 60% is 30,000, 50,000 into 40%. ஸோ அந்த 40% is equal to 20,000. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே நம்ம அந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் ஸ்பேசஸ்ல போட்டுட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சின்ஸ் எவ்ரிதிங் இஸ் நில் நமக்கு interest from income from house property for self occupied property would be loss 30,000. இதுவே நம்ம LOP க்கு வந்தோம்னா we got NAV 4,13,600, அதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital மைனஸ் பண்ணோம்னா we got income from house property is 2,69,520. இப்போ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணோம்னா வரதா டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ என்ன பண்ண போறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண பண்ணி we get this. சரியா? ஸோ this is how we derive the answer. Now moving to the last type. ஸோ இதை முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஓவர்னே வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ வரைக்கும் எதெல்லாம் முடிச்சிட்டோன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு வைண்ட் அப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டுடே அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி முடிஞ்சிடும். If you come to the types, இது முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ we are going to see this topic. ஓகேவா? ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இதையும் பார்த்துட்டோம்னா ஸோ இது ரெண்டுமே நத்திங் பட் ஆல்மோஸ்ட் சேம் டாபிக்ஸ் தான். இஃப் யூ see this both the topics, அது என்ன சொல்லியிருக்கான், பார்ட் ஆஃப் த இயர் SOP, பார்ட் ஆஃப் த இயர் வேக்கண்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் we going to consider few provisions. அது முடிச்சிட்டோம்னா இந்த கான்செப்ட்ஸ் வரும். ஸோ hopefully we can complete house property today. Jolly. So coming back. ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோப்பா. இது போட்டுட்டு நேராக கொஸ்டின்ஸ் தான். ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி கெப்ட் வேக்கன்ட் ஃபார் பார்ட் ஆஃப் த இயர், அதான் நம்மளுடைய அடுத்த டைப் இல்லையா? ஒரு நிமிஷம் மறந்து போயிட்டேன், அதுக்குள்ளே இவ்வளோ எழுதி போட்டுட்டேனாப்பா, சாரிப்பா, ஒரே நாளில் நிறைய எழுதிட்டேன். ஸோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி கெப்ட் வேக்கன்ட் ஃபார் ஹோல் ஆஃப் த இயர், பார்ட் ஆஃப் த இயர். ஓகே, ஆக்சுவலி ஹோல் ஆஃப் த இயர் வேக்கண்டா இருக்கு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், மொத்தமாவே நான் வாடகையே விடல. இட் இஸ் மோர் லைக் செல்ஃப் ஆக்கியூபைட் ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஸோ அதில் பெருசாக நமக்கு வந்து காம்ப்ளிகேஷன் கிடையாது. காம்ப்ளிகேஷன் எப்போ வரும்னா இதில் வரும், பார்ட் ஆஃப் த இயர் லெட் அவுட், பார்ட் ஆஃப் த இயர் வேக்கண்ட். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கம் டு தட். ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி கெப்ட் வேக்கண்ட், லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி kept vacant for part of the year, for part of the year. Okay va? So first என்ன பண்ணுவோம்னா GAV வெறுமனே எந்தெந்த வருஷம் இல்லையோ அதன் படி மட்டும் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ எப்படி பண்ண போறோம்னா ஸ்டெப் 1 உங்களோட டிவைடட் இன்டு ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்ட் தட் இஸ் ரீசனபிளி ரிசீவபிள். ஓகேவா? ஒருவேளை ரெண்ட் வந்து ஒரு மாசமும் தவறாம வருது, வேகன்சியே இல்லைன்னா what is the reasonable expected rent? Reasonable expected rent or expected rent to be receivable, எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகேவா?
as if there is no vacancy. As if there is no vacancy. Step 2. Step 2 என்ன சொல்றோம்? Rent received as if there is no vacancy. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒரே மாதிரி இருக்கேன் சொல்றேன். Step 3. ஒரு நிமிஷம் ஆர்ஆர்னு போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். You just write it as reasonable rent receivable. Or received. There is no vacancy. Next, actual rent received for actual let out period. Actual let out period. ஓகேவா? ஸோ இது வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஜிஏவி கண்டுபிடிப்பேன். இதெல்லாம் நம்பர்ஸில் சொல்லும்போது பெட்டராக புரியும். ஓகேவா? ஸோ இதில் கேல்குலேஷன் பார்த்தோம்னா சேம் ஆஸ் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. அந்த ஃபார்மேட் சொல்லுவோம் இல்லையா? ஜிஏவி மைனஸ் முனிசிபல் டாக்ஸஸ் ஈக்குவல் டு என்ஏவி மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் எல்லாமே சேம் தான். ஓகேவா? சேம் ஆஸ் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படியே இருக்கும் எல்லாமே எக்ஸப்ட் ஃபார் ஜிஏவி கேல்குலேஷன். இது எக்ஸப்ட் ஃபார் ஜிஏவி கேல்குலேஷன். ஏன்? அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸோ ஹவ் am I going to calculate GAV? இப்போ ஒரு GAV வரும்ல, நான் எதை GAV-யா எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. சரியா? ஸோ I'm going to divide this into 2. இப்போ வர ஆன்சர் வந்து if actual rent is more than rent expected to be received, ERR-னே போட்டுக்கோங்க, நம்ம பாஷையிலே எழுதிக்கலாம் அழகா. expected rent receivable. expected rent receivable என்ன பார்த்தோம்? municipal value or fair rental value whichever is higher compared to standard rent whichever is lower. அது ஓகேவா? என்ன மேம் மந்திரம் படிக்கிறீங்க? எஸ், அப்படிதான் சொல்லணும். expected rent received, that is step 3 is higher than step 1. ஓகேவா? expected rent விட ஜாஸ்தியா இருக்கு. ரீசனபிளுக்கு பதிலா ரீசனபிள் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணல இல்லையா ஆக்சுவலா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா GAV is equal to actual rent. But if expected rent is more than actual rent, then that is step 3 is higher than step 1. சரியா? என்ன சொல்றோம்? step 3 is more than, sorry, step 1 is more than step 3. உல்டா கேஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா இது due to vacancy or not due to vacancy ஆனு பார்ப்பேன். என்னது? if due to vacancy. அது எப்படி மேம் தெரியும் நமக்கு? क्वेश्चन பார்த்தாலே தெரிஞ்சிடும். if not due to vacancy, if not due to vacancy, due to vacancy னா என்ன பண்ணுவேன்னா என்னுடைய actual rent is equal to GAV எடுத்துட்டேன். not due to vacancy னா expected rent is equal to GAV எடுத்துட்டேன். ஓகேவா? புரியலையே மேம், எக்ஸாம்பிள் தட்டுமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ என்ன பண்ண போறோம்னா ஒரு வீடு இருக்கு, வருஷத்துல பாதி மாசம் வேக்கண்டா இருக்கு, பாதி மாசம் செல்ஃப் ஆக்கியபைடா இருக்கு. ஓகேவா? இப்ப பாதி மாசம் வேக்கண்டா இருக்கு, பாதி மாசம் செல்ஃப் ஆக்கியபைடா இருக்குன்னா இதை நான் ஃபுல்லா லெட் அவுட்னு எடுக்க முடியாது, இல்ல ஃபுல்லா அன்ஆக்கியபைடு அப்படின்னு சொல்லிட்டு என்னால எடுத்துக்க முடியாது. கரெக்டா? ஏன்னா பாதி மாசம் இருந்திருக்கு, பாதி மாசம் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி டைப்ல பார்த்தோம்னா ஃபுல்லி ஹோல் இயர் let out property is whole year unvacant. See, fullaவே it is vacant. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? அது not let out ஆவே எடுத்துக்கிட்டோம் இல்லையா? But a let out property is part of the year vacant, part of the year not occupied னா நான் இதை பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கண்டுபிடிப்பேன் எப்பவும் போல. ஒருவேளை வேகன்சியே இல்லை, நார்மலா இருக்கு எல்லாமே, அப்ப எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்பேன். அடுத்து
ரெண்ட் ரிசீவபிள் ஃபார் எக்ஸாம்பிள் பர் மந்த் இவ்வளோ ரிசீவபிள் அவன் சொல்லியிருப்பான்ல கொஸ்டின்ல அந்த அமௌண்ட் ஒரு வேகன்சியே இல்லைன்னா எவ்வளோ வந்திருக்கும்னு கண்டுபிடிப்பேன். ஸோ ஸ்டெப் 1 என்னது? ஸ்டெப் 1 ஆக்சுவலி fair value or municipal value whichever is higher compared to standard rent whichever is lower இது வந்து expected rent. ஸ்டெப் 2ல என்ன பண்றேன்னா இந்த ஆக்சுவல் ரெண்ட் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 6000 per month இது வந்து நான் சொல்லுவேன் கொஸ்டின்ல சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி 5 months தான் வந்து ஆக்குபைடா இருந்துச்சு மிச்சம் இருக்கிற 7 மாசம் இது வந்து வேக்கண்டாவே இருந்துச்சு யாருமே வாடகைக்கு வரலன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவேன் 5 மாசத்துக்கு தானே எடுக்கணும் ஆக்சுவலி பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் அசியூம் ஆல் தி 12 months were occupied அப்ப என்ன பண்ணுவேன் actual rent receivable into number of months that is 12 பண்ணேன்னா ஒரு அமௌண்ட் வரும். இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட் அப்படியே வச்சுக்கலாம். தேர்ட் உண்மையாவே வந்திருக்கும்ல 5 மாசத்தோட வாடகை அந்த அமௌண்ட் இன்டூ நம்பர் ஆஃப் மந்த் பண்ணா ஒரு அமௌண்ட் வரும். இப்போ ஐ ஷுட் சி இஃப் மை எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இஸ் இட் மோர் தென் மை ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ என் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆக்சுவல் ரெண்டோட அதிகமா இருக்கு and it is due to vacancy ஆமாப்பா உண்மையாவே 7 மாசம் இல்லைன்னா கம்மியாக தான் வரும் வாடகை இல்லையா பட் ஐ ஷுட் ஆல்சோ ஃபேக்சுவலி பி ஏபிள் டு ப்ரூவ் இட் ஓகேவா அது எப்படி நான் சொல்றேன் உண்மையாவே அது அப்படி ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன எடுத்துப்பேன் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இஸ் ஆக்சுவல் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிஏவின்னு எடுத்துப்பேன். இஃப் இட் இஸ் நாட் டியூ டு வேகன்சினா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்னுடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ முனிசிபல் வேல்யூ which is higher compared to standard rent என்ன வருதோ அந்த வேல்யூ அப்படி எடுத்துப்பேன். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிஏவியை எடுத்துப்பேன். சரியா ஸோ இது எப்போ புரியும்னா கொஸ்டின் போட்டால் புரியும். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1 municipal value is equal to 3 லட்சம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 லட்சம். ஆக்சுவல் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு 50,000 per month ஓகேவா. வேகன்சி இஸ் ஈக்குவல் டு 1 month சரியா. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கண்டுபிடிப்பேனா சொல்யூஷன் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்னது municipal value or fair rental value whichever is higher. Fair rent is not given I am assuming only municipal value or this whichever is lower எடுத்துப்பேனா so which is lower 3 lakh is lower so expected rent is equal to 3 lakh okay. இது என்னது நமக்கு நம்மளுடைய கணக்குப்படி ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 ஸ்டெப் 2ல என்ன சொல்லிருக்கோம் ஆக்சுவல் ரெண்ட் as if no vacancy அப்படின்னா பர் மந்த் 50,000 ரிசீவ் பண்ணும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மாசமும் ஆக்குபைட் ஆச்சு இன்டூ 12 அப்போ எவ்வளவு வருது 6 lakh வரும். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். இப்போ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு என்னது ஆக்சுவல் ரெண்ட் இது ரிசீவபிள் இது இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 3 ஸ்டெப் 3ல என்ன சொல்றேன்னா ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு என்னது ரிசீவ்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மாசம் வேக்கன்ட்னு சொல்லியிருக்கோம் அப்போ எவ்வளோ மாசத்துக்கு ரிசீவ் ஆயிருக்கும் 11 மாசத்துக்கு ரிசீவ் ஆயிருக்கும். அப்போ ஐம் கோயிங் டு ரைட் 50,000 into 11 is equal to 5,50,000 ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 இஸ் 5,50,000 ஸ்டெப் 1 இஸ் 3 lakh ஸோ விச் இஸ் கிரேட்டர் ஸ்டெப் 3 right step 3 is greater than step 1 இது எங்க ஃபாலோ ஆகுது step 3 is greater than step 1 அப்ப GAV is equal to actual rent ஓகேவா. இந்த இடத்துக்கான क्वेश्चनே இல்ல எக்ஸ்பெக்டட் ரெண்டை விட அதிகமா இருக்கு அப்படினா அங்க போ கம்மியா இருக்கு அப்படினா அங்க போ அதிகமா தான் இருக்கு சோ ப்ராப்ளம் இல்ல. ஆக்சுவலி இங்க ஒரு சைன் மட்டும் மாத்திக்கப்பா ரெண்டுமே ஹையர்னு போட்டுருக்கு இங்க லோவர் வரணும் ஓகேவா. நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல GAV is equal to என்னதுப்பா GAV is equal to actual rent which is equal to 5,50,000 புரிஞ்சுதாப்பா. this is example number 1. now example number 2 municipal value 4 லட்ச ரூபாய் fair rental value 5 லட்ச ரூபாய் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 4 லட்சம் அகைன் ஓகேவா. இப்போ ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோனா 60,000 per month வேகன்சி வந்து 2 மாசம்
கரெக்டா? இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்னது அஸ்வின்? எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கண்டுபிடிப்போமா? ஸோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்னது? expected rent is equal to municipal value or fair rental value whichever is higher compared to standard rent whichever is lower. So 4 lakh. Good. Next என்ன பண்ணுவோம்? actual rent receivable கண்டுபிடிப்போமா? Yes ma'am. which is 60,000 into as if vacancy is not there இல்லையா? so 60,000 into 12 எவ்வளவு வரும்? 7,20,000. இனிய மாதிரி யோசிக்கிற போலியே டேபிள்ஸ் தான். அதான் இன்னும் காப்பாத்துது. ஸ்டெப் 3 என்னது? உண்மையாவே ரிசீவ் ஆன ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு இல்லையா? அது எவ்வளவு? 2 மாசம் வேக்கன்ட். அப்போ into 10 6 lakh. சோ இங்க பாத்தீங்கனாலும் எப்படி இருக்கு கேஸ்? நம்மளுடைய ஸ்டெப் 3 is more than step 1. அப்போ GAB is equal to என்ன தர்ஷன்? actual rent which is equal to 6 lakh. 6 lakh. ஈஸியா இருக்கா? எஸ் மேம். ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். இப்போ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா என்னோட ஆக்சுவல் ரெண்ட் எக்ஸ்பெக்டட் ரெண்டோட அதிகமா இருக்கு. நார்மல் கேஸ், நார்மலாவே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கண்டுபிடிப்பேன், அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் கண்டுபிடிப்பேன். ஆக்சுவல் ரெண்ட் எக்ஸ்பெக்டட் கூட கம்பேர் பண்ணுவேன், எது ஹையரா இருக்கோ அதை எடுத்துப்பேன். மோஸ்ட்லி ஆக்சுவல் ரெண்ட் தான் ஹையரா இருக்கும், நம்ம அதை எடுத்துப்போம் இல்லையா? ஸோ இங்கேயும் ஆக்சுவல் ரெண்ட் அதிகமா இருக்கு. சிம்பிளி புட் எது ஜாஸ்தியா இருக்கோ அதான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்ப்பா. சரியா? இங்க ஆக்சுவல் ரெண்ட் அதிகமா இருக்கு, ஸோ கவர்மெண்ட் அதை எடுத்துக்கும். அது சொல்லாது ஐயோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இவ்வளோ எனக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லாது. வேகன்சியா எக்ஸ்பெக்டட் ரெண்டை விட ஆக்சுவல் ரெண்ட் அதிகமா இருக்கா, ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துரு. அடுத்தது வேகன்சியா எக்ஸ்பெக்டட் ரெண்டை விட ஆக்சுவல் ரெண்ட் கம்மியா இருக்கா, அது எப்படி இருக்கலாம்? கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இவ்வளவு கண்டிப்பா ரிசீவ் ஆகணும், நீ ஏன் கம்மியா ரிசீவ் பண்ண? அப்ப நீ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் கம்ஸ் டு செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல அச்சு இஸ் டெல்லிங் ஐ கெட் 60,000 per month. ஓகேவா? ஒரே ஒரு மாசம் வந்து வேக்கண்டா இருந்துச்சு. ஓகேவா? ஆனா நான் எவ்வளவு ஆக்சுவலா ரெண்ட் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா நான் சொல்றேன் 5,40,000. ஓகேவா? பட் ஆக்சுவலி ஒரு மாசம் வேக்கண்டா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கணும்? இவ்வளவுதான் கிடைச்சிருக்கணும். இருப்பா நான் அப்ப மாத்திர அமௌண்ட் 5 lakh கிடைச்சிருக்கு. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கம்மியா சொல்றேன் அமௌண்ட் இல்லையா? சோ இப்போ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் லெட் அஸ் சே எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து ஒரு 5,80,000 இருக்கு. இப்போ இந்த 5,40,000 பாத்தீங்கன்னா இந்த 5,80,000 விட கம்மியா இருக்கனால கவர்மெண்ட் என்ன சொல்லணும்? எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அதிகமா இருக்கு, ஆக்சுவல் ரெண்ட் இவ்வளவு சொல்றேன், நீ கம்மியா காட்டுற, நான் வந்து எவ்வளவு கால்குலேட் பண்ணா அவ்வளவு கொடுன்னு சொல்லும். ஸோ 580 கொடு அப்படின்னு சொல்லும். அப்ப இவன் என்ன சொல்லுவான்? இங்க பாருங்க உண்மையாவே எனக்கு இவ்வளவுதான் ரிசீவ் ஆச்சு, இந்த ரீசன்னால இவ்வளவு ரிசீவ் ஆச்சு, இவன் காசு கொடுக்கல, என்னதான் ஆக்குபைடா இருந்தாலும் இவன் காசு கொடுக்கல அப்படிங்கிற there are certain 5 points. அந்த 5 steps இவன் பண்ணியிருந்தானா if it is due to vacancy நான் இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? let me give you an example now. Note down. Next example, municipal value is equal to 1 lakh. ஓகேவா? fair rental value is equal to 80,000. actual rent receivable வந்து 10,000 per month. vacancy 4 மாசம். எந்த சேஞ்சஸும் இல்லப்பா ஸ்டெப்ஸ்ல எல்லாம். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணுவேன்? ஸ்டெப் 1 எக்ஸ்பெக்டட் ரெண்ட், fair market value or municipal value whichever is higher compared to standard rent whichever is lower. standard rent இல்ல, so we'll assume only these two. இது ரெண்டுத்துல எது higher? 1 lakh. so expected rent will be 1 lakh. expected rent is equal to 1 lakh rupees. next step 2. step 2 ல என்ன சொல்றேன்? actual rent receivable as if there is no vacancy, 10,000 per month receivable. if there is no vacancy 12 months, so 1,20,000. actual rent step 3 எவ்வளவு ரிசீவ் இருக்கணும்? 4 monthsக்கு ரிசீவ் ஆகல. கரெக்டா? அப்போ 10,000 into 8 எவ்வளவு வருது? 80,000. ஓகேவா? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா step 3 is lesser than step 1. is it due to vacancy? yes. கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்துச்சுனாலே சோ இங்க பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் என்ன வந்துச்சு? step 3 is lesser than step 1.
Is it? Yes. Now question should be asked. Is it due to vacancy? Is it due to vacancy? Yes. How am I saying yes? ஏன்னா இதே இன்கம் 12 மாசத்துக்கு வந்துருச்சுன்னா 1,20,000 வந்திருக்கணும். கரெக்டா? பட் 8 மாசம் தான் வந்துச்சு. ஸோ 80,000 வந்திருக்கு. மற்ற மாசம் அது வேக்கண்டா இருந்ததுனால காசு வரல, இல்லைன்னா வந்திருக்கும். ஸோ வந்திருந்ததுன்னா இட் would have crossed. வராதனால it has not crossed. So it is due to vacancy. The expected rent is higher than actual rent. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? GAV is equal to actual rent, which is equal to 80,000. புரிஞ்சுதாப்பா என்ன பண்றோம்னு? இல்லைன்னா நம்ம என்ன எடுத்திருப்போம்? நார்மல் கேஸ்ல என்ன எடுத்திருப்போம்? 1 lakh தான் அதிகமா இருக்குன்னு 1 lakh எடுத்திருப்போம். அப்போ assessee will have to pay higher tax. ஏன் 80,000 ஓட 1 lakh ஜாஸ்தி. அப்போ 1 lakhக்கு மேல டாக்ஸ் கட்டினா அதிகமா வருமா? 80,000 மேல டாக்ஸ் கட்டினா அதிகமா வருமா? 1 lakh மேல. கரெக்டா? 1 lakh. ஸோ அதனால தான் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி, இஃப் த assessee is genuinely having vacancy, அதனால அவனுக்கு இன்கம் வரலனா let him not pay higher tax அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இது. சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டு மேக் இட் மோர் கிளியர். எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஓகேவா? முனிசிபல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 லட்சம். ஓகேவா? ஃபேர் ரெண்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1,80,000. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1,50,000. ஆக்சுவல் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 per month. வேகன்சி இஸ் 6 months. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, expected rent கண்டுபிடிப்போம், which is municipal value or fair rental value, whichever is higher compared to standard rent, whichever is lower. So 2 lakh or 1,80,000, whichever is higher 2 lakh, 2 lakh or 1,50,000, whichever is lower 1,50,000. So expected rent will be 1,50,000. Am I going very fast, Ashwin, or is it okay? Yes, ma'am. No, ma'am. Good. Yes, no problem. yes, no, appa. என்ன பண்ணி? நம்ம ரெண்டு கேள்வி கேட்டீங்களா? ரெண்டுத்துக்கும் சேர்த்து அதுக்கு நீ இப்படி அப்ப பதில் சொல்றது? சரி, ஓகே, நான் ஏத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா எடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளவு சொல்லியிருக்கான்? 20,000. we will take it as எல்லா மாசமும் occupied. ஸோ 20,000 into 12 பண்ணுவோம், which is 2,40,000. ஸ்டெப் 3, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ? 6 மாசத்துக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ 20,000 into 6, which is equal to 1,20,000. ஸோ இங்கேயும் என்ன ஆகுது? ஸ்டெப் 3 is more than, sorry, less than step 1. Good. அப்போ is it due to vacancy? Is it due to vacancy? பாப்போமா? ஸோ பார்த்தோம்னா 6 மாசத்துக்கு 120, இதுவே 12 மாசம் ரிசீவ் ஆயிருந்துச்சுன்னா அவனுக்கு 2,40,000 கிடைச்சிருக்கும். அப்போ இட் இஸ் மோர் தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். அப்போ நம்ம இதுல தான் டாக்ஸ் கட்டிருப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு 6 மாசம் கிடைக்கவே இல்லை. இட் வாஸ் வேக்கண்ட். ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ கிடைச்சது. ஒருவேளை 6 மாசத்துக்கு கிடைச்சிருந்துன்னா கண்டிப்பா நமக்கு இதை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ we are going to take it as genuine case. நான் என்ன பண்ணுவேன்? GAV is equal to actual rent received, which is equal to 1,20,000. Clear அப்பா? Yes, ma'am. நீ எஸ் மேம் சொன்ன அப்புறம் நான் விடுவேன் நினைக்கிறியா? விட மாட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள். முனிசிபல் வேல்யூ 1,00,000 ரூபாய். ஆக்சுவல் ரெண்ட் 15,000 per month. அன்ரெகக்னைஸ்டு ரெண்ட், ஒரு மாசத்துக்கு ரெண்டே கிடைக்கல. வேகன்சி 6 மாசம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவும் போல அசராம போடணும். ஸ்டெப் 1, முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் ரெண்டல் வேல்யூ whichever is higher compared to standard and whichever is lower. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? அதை மட்டும் எடுத்துப்பேன். 1 lakh. ஏன் நான் சில நேரம் இப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறேன்னா, சில நேரம் எக்ஸாம்லேயே இந்த மாதிரி தான் கொடுப்பான். ஒன்று முனிசிபல் வேல்யூ மட்டும் கொடுப்பான், இல்லைன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுப்பான், ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ எல்லாத்தையும் கலந்த மாதிரி கொடுத்தா இங்கேயே சால்வ் ஆயிரும்ன்றதுக்காக ஐ எம் டேக்கிங் மிக்சடா. சரியா? ஸ்டெப் 2, 15,000. ஐ வில் டேக் இட் அஸ் ஃபுல் இயர். 15,000 into 12 எவ்வளோப்பா? 1,30,000.
அதுக்கு மேல நான் படிக்கலையே இந்த வருஷம். டுவெல்ஸ் 144 அதுக்கு மேல தெரியாது. சரி சரி. நான் 1 lakh 80 காட்டுதான். ஓகே. ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல என்ன பண்ணுவேன்? ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு ரிசீவ் ஆச்சு? ஆக்சுவலி அன்ரெகக்னைஸ்ட் ரெண்ட் நம்ம ஆக்சுவல் ரெண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? ஆக்சுவல் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ரெண்ட் ரிசீவ்டு மைனஸ் அன்ரெகக்னைஸ்டு ரெண்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். அந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ண போறோம். சரியா? ஸோ ஆக்சுவலா எவ்வளவு ரெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு? 6 மாசத்துக்கு ஆக்குபைடா இருந்திருக்கு. கரெக்டா? ஸோ 15,000 இன்டூ 6 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 90,000. கரெக்டா? இப்போ இதுல இருந்து என்ன ரெடியூஸ் பண்ணுவேன்னா அன்ரெகக்னைஸ்டு ரெண்ட். அன்ரெகக்னைஸ்ட் ரெண்ட் எவ்வளவு மாசம்? 15,000 இன்டூ 1 இல்லையா? ஸோ 15,000 மைனஸ் பண்ணிக்கலாம்ப்பா. மைனஸ் பண்ண எவ்வளவு வருது? 90,000 minus 50,000 will be 75,000 if I am not wrong. கரெக்டாப்பா? Yes. So vacancy தாண்டி we have another reason why it is less. Actual rent received is less actually, which is even lesser than the amount receivable. கரெக்டா? ஏன்னா ஒரு unrecognized rent இருக்கு. கரெக்டா? ஸோ மொத்தமா 75,000 தான் வந்து ரிசீவ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து என்ன எடுப்போம்? இங்கேயும் இப்போ we are going to compare. Step 1 is more than step 2, step 3. கரெக்டா? இது வந்து ஜாஸ்தியா இருக்கு, சரி கம்மியா இருக்கு. ஸ்டெப் 1 is more than step 3 அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அதிகமா இருக்கு. ஜென்ரலி இந்த மாதிரி இருந்தா நம்ம எதை எடுத்துப்போம்? ஜென்ரலி எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆர் ஆக்சுவல் ரெண்ட் whichever is higher. எது ஹையர் எடுப்போம்? 1 lakh எடுப்போமா 75,000 எடுப்போமா? தட் இஸ் 1 lakh ஆர் 75,000 வரும்போது 1 lakh தான் எடுப்போம். பட் நவ் இங்க பாத்தீங்கன்னா ஜென்யூன்லி நம்ம கேட்க வேண்டிய क्वेश्चन, is this due to vacancy? Is this due to vacancy? Yes. கரெக்டா? இங்க அன்ரெகக்னைஸ்ட் ரெண்ட் கால்குலேட் பண்ண ஆக்சுவலா இவ்வளவுதான் ரிசீவ் ஆயிருக்கு. மிச்ச மாசம்ல ஏன் ரிசீவ் ஆகல? உண்மையாவே அங்க வேக்கண்டா இருந்துச்சு இல்லையா? சோ இந்த ரெண்டு ரீசன்னால இருந்ததுனால இட் இஸ் அக்செப்டபிள் ரீசனா இருக்கறனால நம்ம என்ன பண்ண போறோம்? GAV is equal to actual rent received which is equal to 75,000. ஓகேவா? this case is important. இதுதான் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? புரிஞ்சுதாப்பா? எஸ் மேம். நல்லா புரிஞ்சுதா? நல்லா அத நான் போட்டு பார்த்ததா வந்து. அதனால என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு இன்னொரு क्वेश्चन கொடுப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்பர் மறந்து போச்சு. எக்ஸாம்பிள் நம்பர் 4. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 4ல முனிசிபல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 லட்ச ரூபாய். ஓகேவா? ஃபேர் ரெண்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6 லட்ச ரூபாய். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு 7 லட்ச ரூபாய். ஆக்சுவல் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ போடலாம்? 20,000 per month. வேகன்சின்னு ஒன்று இருக்கணும், அப்போதான் அஸ்வினுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ 1 month. இப்போ என்ன பண்ண போறோம்? அஸ்வின் இதை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 போடுவோம். எப்பவுமே அதில் என்ன போடுவோம்? எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்ன வந்துச்சு? Municipal value or fair value whichever is higher compared to standard rent whichever is lower. That is 5 lakh or 6 lakh whichever is higher 6 lakh, 6 lakh or 7 lakh whichever is lower 6 lakh. Okay, இதான் expected rent. I lost connection. ஒரு நிமிஷம் பா. என்னமோ ஆகி விட்டது. You lost your connection. Trying to reconnect அப்படின்னு காமிக்குது. உனக்கு காமிக்குதாப்பா? இங்க அஸ்வினும் ஓடிட்டானா? அஸ்வின் இருக்கியா? I think I got disconnected.
வெளியே போயிடுச்சு. என்னாச்சு அஸ்வினுக்கு? நான் தான் வெளியே போயிட்டேன். ஹலோ மேம் எஸ்1 திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு மேம். ஆன்சர் வந்து 20,000. ஓகேப்பா, ஓகே ஓகே. எது வரைக்கும் கேட்டுச்சு ஆக்சுவலி? முதல் ஸ்டெப் ஒன்னுனே மௌனம் வருத மாதிரி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே ஆஃப் ஆயிடுச்சா? சரிப்பா, சரி சரி. ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். அப்படியே அந்த மைக் எல்லாத்தையும் அதெல்லாம் ஆன்ல தான் இருக்கு, கவலைப்படாத. ஓகே ஃபைன். ஐ திங்க் நவ் வி ஹவ் கனெக்டட் அகைன். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டட் ரெண்ட் வந்து 6 lakh கரெக்டா? அடுத்த ஸ்டெப் 2 என்ன வந்துச்சு அஸ்வின்? ஸ்டெப் 2 என்னது? 20,000 ஆவரேஜ் into ரெண்ட் 12. ரிசீவபிள்ஸ் எவ்வளோ வந்துச்சு? 20,000 into 12 2 lakh. 2,40,000. நவ் ஸ்டெப் 3 மேம் IRR வந்து 7 lakh தானே மேம் வரும்? எப்படி? ஃபர்ஸ்ட் whichever is lower 5 lakh மேம், அதையும் சாரி கம்பேர் பண்றப்போ whichever is higher னா 7 lakh தானே மேம்? Municipal value or fair rental value, whichever is lower. higher or lower? ஐயோ மாத்திட்டேனா? ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டேன். Whichever is higher. Okay higher அப்ப ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். ஓகே. see அதுக்கு தான் நான் எப்பவுமே இது போட்டு காட்டுவேன். முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் ரெண்டல் வேல்யூ விச்எவர் இஸ் ஹையர் ஒரு n மாதிரி போடுவேன். ஸோ தட் இட் இஸ் ரிமெம்பரிங் அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து ஆக்சுவல் ரெண்ட் கூட கம்பேர் பண்ணுவோம். விச்எவர் இஸ் ஹையர் எடுப்போம் ஜென்ரலி. ஓகேவா? ஸோ இங்கே ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? ஆக்சுவலி ரிசீவ்டு வந்து பார்த்தோம்னா 20,000 into 11 கரெக்டா? ஒரு மாசம் தானே வேக்கண்ட். ஏப்பா வேக்கண்ட் ஒரு மாசம் பா. 2,20,000 வருது. So 20,000 into 11 will be how much Ashwin? 2,20,000. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம்? unrecognized rent. இருந்துச்சு unrecognized rent ஏதாச்சு? இல்ல, நான் சொல்லல அப்படி எதுவுமே. கரெக்டா? சோ அப்படி எதுவுமே இல்ல. சோ டோட்டலாவே 2,20,000. ரைட்டா? இப்போ what we are going to do? We'll be comparing step 1 with step 3. So step 1 is lesser than step 3, which is very much step 1 is more than step 3, which is very much normal. Yes ma'am, and the cost is equal to 2,20,000. எது ஹையரா இருக்கு? எது ஹையர் on 6 lakh. Is it due to vacancy? Yes ma'am. நீ பாரு, இதுக்கும் ஏனி வச்சா கூட இருக்கு, அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஆமா. So is it due to vacancy? It's not due to vacancy. கிளியராவே தெரியுது பாக்கும்போதே. கரெக்ட்டா? ஏன்னா நீ 12 monthsக்கே எடுத்தீனா கூட it will be still lesser than expected rent. அப்படினா என்ன அர்த்தம்? கம்மியா காமிச்சிருக்கான்னு அர்த்தம் இன்கம். கரெக்ட்டா? முனிசிபல் வேல்யூனா என்னது? முனிசிபல் வேல்யூனா இந்த லொகாலிட்டில எல்லா ஹவுசஸும் இந்த அளவுக்கு தான் வந்து ரெண்ட் வாங்குறாங்க. அப்ப நீ மட்டும் கம்மியா வாங்குறியா? ரைட்டா? சோ எல்லாருக்கும் இவ்வளவுதான் ரெண்ட் வருதுன்னா அப்ப உனக்கும் ஆன் ஆர் ஆவரேஜ் இந்த இதுக்கு ரிலேட்டடா வரணும்ல சம்வாட். இப்போ போன கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் சம்வாட் ரிலேட்டட் டு இட். கரெக்டா? இங்க 1 lakh இருக்குன்னா இங்க ஒரு 90,000 இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். கரெக்டா? பட் இங்க பாரு, இங்க 6 lakh இருக்கு, இங்க வந்து நீ டோட்டலா 12 months கட்டினா கூட 2,40,000 தான் வருது. So this is not due to vacancy. Correcta? So since this is not due to vacancy, GAV is equal to what? Expected rent, whichever is higher than இருக்கும். GAV is equal to expected rent, which is equal to 6 லட்சம். புரியுதா? Yes ma'am, super. Question number 5. Question number 5 என்ன பண்ண போறேன்னா, municipal value is equal to 5 lakhs. Actual rent is equal to 30,000 per month. Okay va?
நெக்ஸ்ட் வேகன்சி இஸ் ஈக்குவல் டு 2 மாதம் 2 months. இப்போ கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. Step 1 is equal to expected rent. Actual rent or expected rent whichever is high, sorry, fair value whichever is higher compared to standard rent whichever is lower. So இங்க எதுவுமே இல்லாதனா நான் நேரா 5 lakh எடுத்துக்கிறேன். ஓகேவா? Actual rent receivable step 2. 30,000 into 12. 3,60,000. இப்போ ஸ்டெப் 3. 2 மாசம் வேக்கண்டா இருந்திருக்கு அப்படின்னா 10 months 30,000 into 10 3 lakhs. கரெக்டா? ஸோ இப்போ ஃபுல் மாசத்துக்கும் ஃபுல் வருஷத்துக்கும் ரிசீவ் ஆனாலுமே எனக்கு எவ்வளோ தான் ரிசீவ் ஆயிருக்கும் நான் வச்சிருக்க ரெண்ட் படி 3,60,000 தான் ரிசீவ் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ அந்த கேஸ்ல பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆர் ஆக்சுவல் ரெண்ட் விச் எவர் சார்ல எது ஹையரா இருக்கு அப்போ கூட எக்ஸ்பெக்டட் தான் ஹையரா இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஸ்டெப் எப்பவும் போல ஸ்டெப் 3 is lesser than step 1, but is this due to vacancy? No. ஏன்னா ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் ஆவரேஜா இங்க அங்க இருந்தாவாச்சும் we can accept. This is having a lot of difference இல்லையா? So this is something more than just vacancy. வேகன்சினால மட்டும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல. So GAV is equal to expected rent which is equal to 5 lakhs. Clear up in the concept. This is maximum max difficult level of question in HP. Okay va? So this is max to max கொஞ்சம் மூளைய பயன்படுத்துற மாதிரி ஒரே ஏரியா. இத தாண்டி மூளைய பயன்படுத்துற மாதிரி ஏரியா HP ல கிடையாது. ஓகேவா? ஓகே. சோ இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस போடலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரே ஒரு டைப் இருக்கு. கோ ஓனர்ஷிப். அது மட்டும் பார்த்துடலாம். செக்ஷன் நம்பர் 26. என்னது? செக்ஷன் நம்பர் 26. ஓகேவா? செக்ஷன் 26 என்னது? கோ ஓனர்ஷிப். கோ ஓனர்ஷிப்ல என்ன ஆகும்னா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை 2 பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? யூஸ்ட் as செல்ஃப் ஆக்கியூபைட் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். used as let out. ஏன்னா இதுலயுமே பாசிபிலிட்டி இருக்கு. இதுலயுமே ஒன்னா ஒரே வீட்ல ஆக்கியூபை பண்ணியும் இருக்கலாம், இல்லனா let outடும் பண்ணிருக்கலாம் இல்லையா? பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். சோ இஃப் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னு சொல்றேன். இஃப் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைடுக்கு இருக்கிற அட்மோஸ்ட் பெனிஃபிட் என்னதுப்பா? உனக்கு GAV NAV நில்லா இருக்கும். கரெக்டா? அது போக நீ IOBC வேற தனியா கிளைம் பண்ணலாம் 2 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆர் 30,000 வரைக்கும் as per the case இல்லையா? சோ அந்த பெனிஃபிட் வந்து ஜெனரலி SOPக்கு more than 1 SOP இருந்தாலும் நான் என்ன சொல்லிருக்கேன்? இட் இன்க்ளூட்ஸ் போத். 2 ஹவுஸுக்கும் சேர்த்து தான் 2 லட்சம் லிமிட்னு சொல்லிருக்கேனா? இப்போ when there is joint ownership how many ever owners are there அத்தனை பேருக்கு கிடைக்கும் டிடக்ஷன். ஓகேவா? சோ both will avail SOP benefit. So both or all the joint owners will have SOP benefit and both are eligible for deduction under section 24B. ஓல்டா இருந்துச்சுன்னா இது எப்போ மட்டும்தான்? ஓல்டு ஸ்கீமா இருந்தா மட்டும்தான். அதை முதல்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க. நியூல டிடக்ஷனே கிடையாது ஓல்டா இருந்துச்சுன்னா. ஓகேவா? எவ்வளோ? 2 lakh or 30,000 as per the case may be. சரியா? அதனால தான் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்த்து அவங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அவ்வளோ பாசமா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுவே எல்ஓபியா இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1
calculate எனக்கு இந்த கலர் பிடிக்கல. calculate house property as if there is no co-ownership. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஐடியா முனிசிபல் வேல்யூ எடு, ஃபேர் வேல்யூ எடு, எது ஹையர் பாரு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட பாரு, எது லோவர் பாரு, ஆக்சுவல் ரெண்ட் கூட பாரு, எது ஹையர் பாரு, எடுத்து போடு. அவ்வளவுதான். ஜிஏவி மைனஸ் முனிசிபல் டாக்ஸ் என்ஏவி மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். இப்போ வந்துச்சா அந்த ஸ்டெப் 2 அதான் நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன சொல்றோம்னா divide the house property income, divide the HP in appropriate share. So இப்போ ஒரு அமௌண்ட் வந்திருக்கும்ல அந்த அமௌண்ட்டை ரெண்டா பிரிச்சுக்கும். ஓகேவா? ஓகே. சரி, இது போக லாஸ்டா ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குப்பா. சரியா? So write down the heading. Unrealized rent received or arrears of rent received. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ போன கொஸ்டின் வரைக்கும் ஒருத்தன் உன்னை ஏமாத்திட்டு போனால அஸ்வின், காசு கொடுக்காம ஒரே மாசத்துல ஏமாத்திட்டு போனால ஒரு கொஸ்டின்ல. இந்த எக்ஸாம்பிள் எடு. அதோ இந்த எக்ஸாம்பிள் இல்ல பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வின் ஒரு மாசம் ஏமாத்திட்டோம் இல்லையா? ஸோ அந்த ஏமாத்தினவன் என்ன பண்ணிட்டானா, ஐயோ அஸ்வின் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்து காசு கொடுத்துட்டான். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, எப்படி பார்த்தாலும் போன வருஷம் நீ வந்து அந்த ஒரு மாசத்தை மைனஸ் பண்ணி தானே ஆக்சுவல் ரெண்ட் காமிச்ச. அப்போ அந்த அமௌண்ட் மேலே நீ வந்து இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வாங்கியிருக்க மாட்டேல்ல. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டிடக்ஷனை இப்போ வாங்கிக்கலாம். சரியா? ஸோ அந்த ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகுதோ அந்த ரெண்ட்டுக்கு மேலே 30% நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கோ எப்படி எடுப்போம்னா taxable in the year of receipt. First of all, in the year of receipt. Point number 2, 30% standard deduction is allowed. Okay va? அடுத்தபடியாக amount is taxable even when assessee is not the owner. இது என்ன? இது எனக்கு புரியலையே. இவ்வளவு நாளா நமக்கு செக்ஷன் 22 ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். அவன் என்ன சொன்னான்? ஓனர்ஷிப் இருந்தாதான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே எனக்கு கீழே டாக்ஸபிள்னு சொன்னான்ல. இப்போ நான் அந்த வீட்டுக்கே ஓனர் இல்லை, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக வீட்டை வித்துட்டேன். இப்பவும் வந்து என்ன டாக்ஸ் கட்டுன்னு சொல்லுவியா? நீ சொல்லக்கூடாது தானே அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான். சரியா? ஏன்னா அந்த இன்கம் அக்ரூவ் ஆகும்போது நீ தானே ஓனரா இருந்த. அப்ப இப்பதான் நீ என்னவே அதுக்கு ஓனராகவே இல்லைனாலும் யூ வில் ஹேவ் டு பே டாக்ஸ். அப்படி யாருன்னா விற்பா அப்படின்னு கேட்டா உண்மையாவே கஷ்டத்துக்கு விற்கிறவங்க சில பேர் அஸ்வின் மாதிரி புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, ஐயா ஜாலி 31 மார்ச் வந்துடுச்சு, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய பில்டிங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி நம்மளே வாங்கிக்கலாம். அப்போ என்ன ஆகும், பில்டிங்க்கு நான் ஓனர் இல்லை, அப்போ ரெண்ட்டுக்கும் நான் ஓனர் இல்லை, நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா யோசிக்க தோணும். ஸோ அப்படி யோசிக்கும் போது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன தோணும், அதே மாதிரி இவன் பண்ணுவானே அப்படின்னு அதுக்கும் தோணும்ல. ஸோ அப்படி தோணும் போது அவன் என்ன பண்ணானா, இந்த மாதிரி நீ பண்ணினாலும் சரி ரிசீவ் ஆச்சுன்னா நீ தான் டேக்ஸ் கட்டணும். அதே மாதிரி if you are transferring the asset without transferring the rent receivable or income derived from it, அந்த இன்கமையும் உன் பேர்ல தான் கட்டுவாங்க. நீ வந்து என்ன சொல்லிட்ட, பில்டிங் எந்த இல்லை எங்க அக்காக்கு தள்ளிட்டேன், எங்க அக்கா கிட்ட டாக்ஸ் வாங்குன்னு சொல்றேன். பட் அந்த பில்டிங்ல இருந்து வர ரெண்ட் மட்டும் நீ வாங்கிட்டு இருக்கேன்னா ரெண்ட் நீ தானே வாங்குற, அப்போ டாக்ஸும் நீயே கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ எங்க படிப்பனா, கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஒரு தனி செக்ஷனே இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே வில் பி ஸ்டடிங், அதுவுமே நான் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ அதை சொல்லிக் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து சொல்லிக் கொடுத்துரு. சரியா? ஸோ வித் திஸ் we have come to an end. சரியா? with this house property is over. house property முடிஞ்சிச்சு.
ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்டுமே கவர் பண்ணியாச்சு சரியா. ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் போடணும் இன்னைக்கே போடணும்னு தோணுச்சுன்னா நான் அமிச்ச கொஷின் பேங்க் எடுத்துக்கவே போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடு. நாளைக்கு வில் பி ஸ்டார்டிங் வித் கொஷின். இஃப் பாசிபிள் ஐ அரேஞ்ச் another 2 hour செஷன் ஆர் மோஸ்ட்லி 1 hour செஷன் அட் 7 o'clock நமக்கு மென்டார்ஷிப் மீட்டிங் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமே ஐ வில் இன்டிமேட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் த session or not. So if you are going to have, I think Muthu will also be joining us. So we'll see, we'll hope for him to join. If not also Monday he'll be joining, so no problem. So yeah, இதுக்கப்புறம் கிளாஸ் இருக்குமா நான் சொல்கிறேன்ப்பா, இப்போதைக்கு கிளாஸ் முடிஞ்சு சரியா. ஸோ moral of the story, with this house property concept is covered 100% over. ஓகேவா, questions will be solving from today most probably, if not we'll be solving it tomorrow also, no problem. And tomorrow we'll be starting with salary as well. Salaryல நாளைக்கு allowances வரைக்கும் முடிஞ்சு போயிரும்பா சரியா. நாளிலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும் பிகாஸ் வில் பி ஹேவிங் மோர் செஷன்ஸ் as well சரியா. ஸோ நாளிலேருந்து நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த போர்ஷன்ஸ் வில் பி இன்க்ரீஸ்ட். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்னா அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது, நான் வேகமாக டாபிக் ஸ்கிப் பண்ணி போவேன்னு அர்த்தம் கிடையாது. அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், அதே எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணுவோம், அதே கான்செப்ட் கவர் ஆகும். நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் மட்டும் பர் டே இன்க்ரீஸ் ஆக போகுது, அவ்வளோதான் சரியா. ஃபைன். அந்த செக்ஷன் 26 இருக்கும். செக்ஷன் 26 அப்பா இந்த ஒண்ணு நம்ம அப்படியே அது மேல what all the joint owners will have a SOP benefit. இது புரியலையா? அத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஓகே. ஸோ இதில் என்னன்னா there are 2 people ஓகேவா. ஸோ இந்த 2 people என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பில்டிங் வாங்குறாங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்த பில்டிங்க்கு வந்து 2 பேருடைய பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலி என்ன ப்ரொவிஷன், செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டினா நீ வந்து GAV இஸ் ஈக்குவல் டு நில். அதே மாதிரி டிடக்ஷன் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நீ எத்தனை செல்ஃப் ஆக்குபைட் வச்சிருந்தாலும் அத்தனை செல்ஃப் ஆக்குபைட் சேர்த்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான், ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் தான் கரெக்டா. பட் when it comes to co ownership 2 co owners இருக்காங்கன்னா 2 பேருக்கு தனித்தனியாக 2 லட்சம் 2 லட்சம் கிளைம் பண்ணலாம் ஓகேவா. 2 பேருக்கு 30,000 கிளைம் பண்ணலாம். பட் அது எப்போ பாசிபிள், இஃப் தே ஆர் கோயிங் டு பி இன் ஓல்டு ஸ்கீம். நியூ ஸ்கீம்ல இருந்தாங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடுக்கு ரிடக்ஷனே கிடையாது, அந்த கொஸ்டினே கிடையாது. பட் இஃப் தே ஆர் இன் ஓல்டு ஸ்கீம் தே ஆர் ஜாயிண்ட் ஓனர்ஸ். லெட் அஸ் அஸ்யூம் அந்த வீட்டிலேருந்து ஏதோ ரெண்ட் இல்லை, SOP தான் ரெண்டுமே ஓகேவா. அண்ட் அந்த வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வந்து தே ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். லெட் அஸ் அஸ்யூம். ஜென்ரல் கேசஸ்ல என்ன ஆகும், ஜென்ரல் கேசஸ்ல இதுல இருந்து எவ்வளோப்பா கிளைம் பண்ண முடியும், 2 லட்சம் தான் கிளைம் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நான் சொல்றது கரெக்டா. பட் ஜாயிண்ட் ஓனர்ஸா இருந்தாங்கன்னா இவனுக்கு 2 லட்சம் இவனுக்கு 2 லட்சம். ஸோ மொத்தமாக 4 lakh rupees டோட்டல் லாஸ் இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரும். திஸ் இஸ் வெரி பெனிஃபிட்ஃபுல் கரெக்டா. ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ஆக்குபைட் இன் கேஸ் ஆஃப் ஓல்டு சிலபஸ். நியூ சிலபஸ் நோ டிடக்ஷன், எல்லாமே சேம் தான். இப்போ லெட் அவுட்டுக்கு சொல்லுப்பா சொல்லு. இப்போ இதுவே லெட் அவுட்டாக இருந்துச்சுன்னா நார்மலாக நம்ம லெட் அவுட்டுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவோம், முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் ரெண்டல் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு ஸ்டாண்டர்ட் அண்ட் விச் எவர் இஸ் லோவர், அது கூட ஆக்சுவல் ரெண்ட் எடுப்போம், விச் எவர் இஸ் ஹையர் எடுப்போம், அன்ரியலைஸ் ரெண்டை மைனஸ் பண்ணுவோம், GAV கிடைக்கும், GAVலேருந்து முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணுவோம், NAV கிடைக்கும், NAVலேருந்து 30% டிடக்ஷன் மைனஸ் பண்ணுவோம், வில் கெட் சம்திங். அந்த அமௌண்ட்லேருந்து அகைன் வில் பி ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ப்ரீ ப்ளஸ் போஸ்ட் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கிடைக்குமா. அது வரைக்கும் எல்லாமே சேம்பா. ஒரு லெட் அவுட்டுக்கு எப்படி பண்ணுவோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னன்னா உனக்கு கிடைச்ச ஆன்சரை 2ஆ பிரிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டீட்ல கொடுத்துருக்க 80% எனக்கு 20% அவளுக்கு அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் அந்த டீட்ல. அப்படின்னா அந்த ரெண்டல் இன்கம்லயும் 80% 20% பிரிச்சு 80% will be taxable under 1% set, 20% will be taxable another person set. புரிஞ்சுதா? ஓகே. அப்போ ஓல்ட் இன்கம் டாக்ஸ் டைம் ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம் அந்த ஓல்ட் ஸ்மாரா லெட் அவுட்டுக்காப்பா இல்ல இப்போ அந்த 5 years இன்கம் ஓல்ட் இன்கம் டாக்ஸ் டைம் இந்த ஓல்ட் ஸ்கீம் நியூ ஸ்கீம்ல எலிமெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். the old regime new regime government PPAC அந்த மாதிரி ஓவர் ஹெட்ஸ் மே ஆஃப் சாலரிஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எஸ் ஒரு ஹெட்டுக்கும் வரும். ஏன்னா ஒரு ஹெட்லயே we have deductions and exemptions ஓகேவா. 115 BAC ல we saw that நிறைய டிடக்ஷன்ஸ் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் கரெக்டா. ஸோ அதெல்லாம் என்னன்னு அந்தந்த ஹெட் வரும்போது நான் உனக்கு ஹைலைட் பண்ணிடுவேன். ஸோ தட் யூ கேன் நோட் இட் டவுன் செப்பரேட்லி. ஏன்னா இப்போ படிக்கும்போது உனக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதுக்கு வந்து 115 BAC ல டிடக்ஷன் இருக்கா இல்லையான்னு உனக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி நோட் மெயின்டைன் பண்ணிக்கும்.
ஓகேவா? ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி ஒரு பேஜ் மாதிரி ஒரு ஹெட்டுக்கு முன்னாடி ஒட்டி வச்சுக்கோ. அதுல ஒன்லி 115 பிஎஸ்சி ப்ரொவிஷன்ஸ் மட்டும் எழுதிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் ஹெட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம we are talking about house property. கரெக்டா? ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கி நோட் எம்டியா ஒட்டி வச்சுக்கோ. அதுல எழுது 115 பிஎஸ்சி படி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஃபார் செல்ஃப் ஆக்கியூபிட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்காது அப்படிங்கறத எழுதி வச்சுக்கலாம். ஸோ தட் we don't miss that point while revising faster. ஓகேவா? ஓகே. இதே மாதிரி அடுத்த சாப்டர் தான் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல தான் நிறைய விஷயங்கள் ஓல்டு ஸ்கீம்ல இருக்கு, நியூ ஸ்கீம்ல இல்ல, ஓல்டு ஸ்கீம்ல இருக்கு, நியூ ஸ்கீம்ல இருக்கு, நிறைய இடத்துல நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வில் ஹேவ் டு மெயின்டைன் அ செப்பரேட் செக்ஷன் ஆக்சுவலி. சரியா? ஒரு தனி ஒரு பேஜ் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கோ. சேலரியில ஜென்ரலி இது அலவுடு, பட் இது 115 பிஎஸ்சி ஆப்ட் பண்ணா அலவுட் இல்லை. அந்த மாதிரி நான் ஒரு வாட்டியும் சொல்லுவேன். ஸோ அப்பப்போ அங்கங்க அப்படி அப்படியே நீ நோட் பண்ணிக்கலாம். உனக்கு ஸ்ட்ரெயினே இருக்காதுப்பா, ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடலாம். சரியா? ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா? நோ, அப்படினா சம்பவம் ஸ்டார்ட். ஓகேப்பா, சரி. தேங்க்யூ. தேங்க்யூ. அப்படியே வீடியோ வந்து சரிப்பா, சரி. ஓகே.